ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா ஊட்டிலேயே எல்லோரும் போக பயப்படக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கி வரைக்கும் பலர் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் அதுதான் டைகர் ஹில் சிமெட்ரி. அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. பிரிட்டிஷ் காலத்து கல்லறை தோட்டம். போகிற வழியில் நாங்கள் அப்படியே வழி மாறிட்டோம். வழி மாறி போன இடத்துல கூட அழகான ஒரு இயற்கை. அங்கே ஒரு டீ எஸ்டேட், அந்த டீ எஸ்டேட் பக்கத்துலேயே போய் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்பவே மிஸ்டாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இறங்கி அந்த இயற்கையுமே ரசிச்சுட்டு அப்படியே போனோம். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையை கண்டிப்பாக பார்க்க முடியும். இங்கே உள்ளவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். பட் நம்ம வெளியேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதே இடம் திரும்ப அப்படியே மிஸ்ட்டு வந்து சடனாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. நார்மலாக நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மிஸ்ட் மூவ் ஆகாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த மிஸ்ட் வருது போகுது, அந்த அளவுக்கு போயிட்டே இருந்துச்சு. அப்புறமா அப்படியே நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஸ்பாட்டு. யாருமே போக முடியாத இடத்துல அப்படியே நம்மளுடைய வல்லத்து காலை எடுத்து வச்சு அங்கே உள்ளே போகிறோம். இது முன்னாடி இந்த இடம் ஃபுல்லுமே நார்மலாக ஒரு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு இடமா தான் இருந்துச்சு. இப்போ தான் இங்கே காங்க்ரீட் போட்டு வச்சுருக்காங்க. இது பக்கத்துலேயுமே எஸ்டேட் எல்லாமே இருக்குது. எஸ்டேட் இருக்குது, சில வீடுகள் இருக்குது, ஒரு டீ ஃபேக்ட்ரி அந்த பக்கம் இருந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடி இந்த வழியுமே காடு மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே ஒரு சிங்கிள் பைக் போகிற மாதிரி ஒரு வழி தான் இதுலேயும் இருந்துச்சு. பைக்கில் உள்ள வரைக்குமே போயிருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கேயே அந்த இது போட்டுட்டாங்க, ஸ்டாப்பிங் அங்கேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம அங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட நடந்து தான் வரணும். ஒரு 100-200 மீட்டர் பக்கம் உள்ளாடி நடக்கணும். இந்த வே நடந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுடைய அந்த டைகர் ஹில் சிமெட்ரி கல்லறை தோட்டத்தை கண்டுபிடிச்சிடலாம். பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்திலேயே இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த பக்கம் இன்னொரு வழியுமே இருக்குது. அந்த வழி நாங்கள் வந்திருந்தோம், ஆனால் நல்ல வழியை அதை நாங்கள் சூஸ் பண்ணலை. ஏன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த கலர் தோட்டத்தை சுற்றியுமே ஃபென்சிங் போட்டாங்க, உள்ளாடி வர முடியாது அப்படின்னு. நல்ல வழியாக இந்த வழியே வந்தோம். இங்கேயுமே க்ளோஸ்டு தான். அதை நாங்கள் சொல்கிறோம் எந்த மாதிரி உள்ளாடி போகணும் அப்படின்றத. இதில் இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரைட் சைடு தான் போகணும். இந்த ரைட் சைடு ஒரு போகிற ரோட்லோடி போனீங்கன்னா நம்மளுடைய இடத்துக்கு போயிடலாம். இப்படியே இறங்கி போனால் கடைசியாக நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைகர் ஹில் சிமெட்ரி நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த டைகர் ஹில் சிமெட்ரி. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப இல்லாட்டியும் சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிஸ்டான ஒரு கிளைமேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அதனால லைட்டாக நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு இருண்ட இதில் பார்க்குறதுக்கு. இது பிரைட்டாக நான் போட்டிருக்கனால ரொம்ப இதாக தெரியாது. ஆரம்பமே நமக்கு நல்ல சகனமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக நாங்கள் போகணுன்னுமே நான் பைசனை பார்க்கல. பைசனை பார்க்காமலே ஃப்ரெண்டில் போயிட்டேன். தெரியும் இதில் பாருங்கள் வீடியோ எடுக்கும்போது. அப்படியே ரிட்டன் ஓடிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதை லாக் பண்ணிட்டாங்க, உள்ளே போக முடியாது. முன்னாடி எப்போவுமே சைடு வழியாக போயிட்டு இருந்தாங்க, இப்போ சைடுமே ஃபென்சிங் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போக முடியாது. ஆனால் நாங்கள் அதில் கேட்டில் இருந்த ஒரு கேப் வழியாகவே ஏறிச்சாடி உள்ளே போயிட்டோம். இதுதான் உள்ளே போகணுன்னு அந்த ஃப்ரண்ட் வியூவை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. இந்த சென்டர்லேயே அழகான ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலைக்கில் ஃபோட்டோ எடுக்கிறது வேண்டி நிறைய பேர் வந்தாங்க. அதையுமே நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. இதுதான் இங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த ஓவரால் வியூ. கிட்ட போக போக இன்னும் அழகாக இருக்கும். இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இங்கே இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஹில் ரீஜியன் மாதிரியே இருக்காது. இது வந்து நார்மல் பிளெயின்ஸில் இருக்க மாதிரியே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மரங்களாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப்பான வியூவாக இருக்கட்டும், இதை பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு பார்த்தா இது ஊட்டி மாதிரியே தெரியாது. இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிளெயின்ஸில் இருக்கக்கூடிய இடம் மாதிரியே இருக்குது. ஏன் இந்த இடத்த பார்த்து பயப்படுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இது நான் வந்து மதியம் ஒரு 2 மணி டைம், அந்த டைம் வந்தனால இவ்வளோ பிரைட்னஸாக இந்த மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மொத்தமாகவே இருட்டாக எடுக்கும். இன்னொரு இது என்னென்னா, இந்த இடம் மொத்தமே இப்போவுமே இந்த டைம்லேயுமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு சவுண்டுமே கிடையாது. எந்த ஒரு குருவி சவுண்டோ அந்த மாதிரி சவுண்டு கூட இல்லாமல் இருக்குது.
அதான் ஈவினிங் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே டார்க் ஆகிரும். அந்த இருட்டு டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடம் வந்து ரொம்பவே மரங்கள் ஃபுல்லுமே இருக்கனால அப்படியே இருட்டாக கவர் ஆகிரும். அதனால தான் எல்லோரும் பயம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் ஆனால் கொஞ்சம் சவுண்டும் கேட்குறதா சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றது தெரியாது. நிறைய பேர் சும்மா வதந்திகளை பரப்பி விடுவாங்க. நம்ம ஊரில் எல்லாமே நைட்டு பார்ட்டி எல்லாமே கல்லறை தோட்டத்தில் தான் நடக்கும். எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. என்ன இது சும்மாவே நம்ம ஊர்லலாம் கல்லறை தோட்டத்துக்கு மேலே தான் படுத்திருப்போம். இந்த சிமெட்ரி கிட்டத்தட்ட 1905 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கல்லறை தோட்டம். அப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸு, அவங்களுடைய ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் அடக்கம் பண்ணுறதுக்கு வேணுன்றதுக்காக 1905 ஓப்பன் பண்ணது தான் இந்த சிமெட்ரி. இப்போவுமே நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம், எல்லாமே 1905க்கு மேலே உள்ள ஆஃபீஸர்ஸோடைய இது தான் இருக்குது. எல்லாருமே பர்த் அண்ட் டெத் ரேட் போட்டிருக்காங்க. 1905 உள்ள கல்லறைகள் இன்னுமே இருக்குது. எல்லாமே அந்த பீரியடில் உள்ள கல்லறைகள் தான் நிறையவே இருக்குது. இந்த கல்லறையில் இருக்கக்கூடிய டிசைன்ஸை பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஊர்களில் வச்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்க அந்த காலத்திலேயே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கல்லறையிலையுமே பர்த் அண்ட் டேட் அப்போவே எழுதியிருக்காங்க. யார் யார் என்ன வச்சாங்க, யாருடைய ஒய்ஃபு, அந்த மாதிரி ஃபுல் ரீசன்ஸோடையுமே எல்லாமே வச்சுருக்காங்க. கிட்ட 120 வருஷம் ஆக போகிறது கூட எல்லா கல்லறையுமே இன்னுமே நல்லா தான் இருக்குது. சில கல்லறைகள் மட்டும் நேச்சுரல் இதனால அப்படியே அஃபெக்ட் ஆகிருக்குது. இதுதான் உள்ளேருந்து நீங்கள் அந்த மெயின் என்ட்ரன்ஸை பார்க்கக்கூடிய வியூ. எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய இடத்துல படத்தோட ஷூட் கூட எடுத்திருக்காங்க. அப்போப்போ சில கல்லறைகளை ரெனோவேட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து 5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா இன்னுமே வெளிநாட்டிலேருந்து இவங்க வர்றதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதர்ஸுமே வந்து சில கல்லறைகளை புதுசாக ரெனோவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இதை இன்னும் எல்லாருக்குமே ஓப்பனாக விடலை அப்படின்னா, இந்த லேண்ட் இன்னுமே ப்ரைவேட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு இல்லாதனால அதனால தான் அந்த ப்ரைவேட் வந்து அப்பப்போ தான் அவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க. மற்றபடி இது எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்குது. சுற்றியுமே ஃபென்ஸ் போட்டனால இப்போவுமே யாராலையும் உள்ளாடியுமே போக முடியாது. டோட்டலாகவே இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி டோட்டலாக க்ளோஸில் இதுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இதை திரும்ப ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஏதாவது வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றது இனிமேல் தெரியலை. உங்களுக்கு கண்டிப்பாக த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் 5 மணிக்கு அப்புறமா வாங்க. இன்னொன்று பைசன் காட்டு, இது ஒரு டாப்பில் இருக்கக்கூடியது. டாப்பில் தனியாக ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் இருக்கனால அனிமல்ஸோட இதுவுமே இருக்கும். அதனால் ஃபுல் ரிஸ்க்குமே எடுத்து 5 மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அந்த ஒரு டார்க் இதில் இதை பார்க்குறது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த டார்க் இதில் ஒரு சைலண்ட் மோடில் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இலை அசைஞ்சால் கூட உங்களுக்கு சவுண்டு வரும். அதனால் இந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். சென்று வருகிறேன்.